நம்ம வாழ்க்கையில் நிறைய படம் பார்ப்போம். அதுவும் என்ன மாதிரி மூவி பஃப்னா வாரத்துக்கு 2 படம் கண்டிப்பாக பார்த்துருக்கணும். ஆனால் எல்லா படமும் நம்மளுக்கு மெமரபுளாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. சில படங்கள் நம்ம பார்க்க போகிறதுலேருந்தே வீட்டிலேருந்து கிளம்பி தியேட்டருக்கு போகிற வரைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உள்ளே போனதுக்கப்புறம் படம் ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி மெமரபுளான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த படங்களை பற்றி பேச்சு தான் இந்த ப்ரோக்ராம். இதுதான்டா படம் அப்படின்னு நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராமில் தொடர்ந்து இந்த மாதிரி படங்களை பற்றி நம்ம நிறைய பேசுவோம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற இன்சிடென்ட் 2009 எனக்கு நடந்த இன்சிடென்ட். அந்த படம் வேற எதுவும் இல்லை, யாவரும் நலம். அன்னைக்கு எங்கள் காலேஜில் வந்து ஸ்போர்ட்ஸ் டேலாம் முடிச்சுட்டு எல்லோரும் போனதுக்கப்புறம் நாங்கள் பசங்களாம் சேர்ந்து கொஞ்சம் சோமபானம்லாம் அருந்தி விட்டு ஃபன் பண்ண வேண்டிய ஃபன்னெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் ஒவ்வொரு திசையில் கிளம்பி போயிட்டாங்க. அப்போ நானும் என் ஃப்ரெண்டும் நாங்கள் 2 பேருமே மூவி பஃப்ஸ், ஏதாச்சும் படம் பார்த்தே ஆகணும்னு சொல்லி கிளம்பி கோயம்பேடு ரோஹினி தியேட்டருக்கு வந்தோம். வந்து பார்த்தா ஒன்று அங்கே இருக்க படங்கள்லாம் நாங்கள் ஆல்ரெடி பார்த்த படங்களாக இருக்குது, இல்லைனா எங்களுக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை. போஸ்டர் பார்த்தாலும் பேரை பார்த்தாலும் அப்படி ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்ணில் பட்ட படம் தான் யாவரும் நலம். சரி, மாதவன்